அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போது நாம் முண்டக உபநிஷதம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் கடந்த வகுப்புல 2 பகுதிகளில் 2 அத்தியாயங்களாக பார்த்து முடித்தோம். மொத்தம் இந்த முண்டக உபநிஷதத்தில் 3 பகுதிகள் இருக்கு. ஒவ்வொரு பகுதியிலும் 2 அத்தியாயங்கள் இருக்கு. இப்போ அதில் கடந்த வகுப்புகள் மூலமா நம்ம 2 பகுதிகளில் மற்ற 4 அத்தியாயங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இன்றைக்கு நம்ம 3வது பகுதியில் முதல் அத்தியாயம் பார்க்கலாம். இப்போ இந்த பாடத்திட்டத்தினுடைய தலைப்பு நம்ம என்ன பார்த்தோம்? முண்டக உபநிஷதமாக இருந்தாலும் கூட நிழலும் நிஜமும் அப்படிங்கிற ஒரு தலைப்பை வச்சு பார்த்தோம். அதுதான் இந்த 3வது பகுதியில் வருது. அந்த நிழலும் நிஜமுங்கிற அந்த முக்கிய விஷயத்தை இந்த 3வது பகுதியில முதல் அத்தியாயத்துல இப்ப இந்த உபனிஷத் பேசுது. இப்ப கடந்த பாடங்கள்ல பார்த்த மாதிரியே அதனுடைய தொடர்ச்சி அப்படியே வருது. இப்ப ஆன்மானா என்ன, அறிவுன்னு பார்த்தோம். இப்ப அந்த ஆன்மா என்பது எப்பொழுதும் மாறாத ஒன்று. அது இறைவனின் அம்சமாக இருப்பதினாலே அது இந்த தேகத்திலும், இந்த மனித தேகத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றது. எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது? அறிவாய், உயிராய், உணர்வாய் இருக்குது. அப்ப இந்த ஒரே உடம்பு தான். ஆனா இதுல எத்தனை விதமான பெயர்களை நம்ம மாத்தி மாத்தி வச்சுக்கிறோம். அது மாதிரி நாமளும் அதுக்கு பல பெயர் கொடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். இப்ப நம்ம ஏற்கனவே அதுக்கு உண்டான ஓமானம் எல்லாம் பார்த்துருக்கிறோம். இப்ப நம்ம வீட்டுல ஒரே ஆள் தான். ஆனா என்ன மனைவி கணவர்னு கூப்பிடுவா, அப்படி அப்பா மகனேன்னு கூப்பிடுவா, அப்படி மகன் என்ன அப்பான்னு கூப்பிடுவான். அப்ப நான் ஒரே ஆளு பலரிடத்திலும் பலவிதமாக அழைக்கப்படுவது போல இங்க இந்த ஆன்மாவிற்கு நம்ம பல பெயர்களை வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். அதுல போய் நம்ம குழப்பம் ஆயிடக்கூடாது. அப்ப அதனால அது ஜீவான்மா அப்படின்னு அது வேற போல் இருக்குது, பரமான்மான்னா அது வேற போல் இருக்கு, அப்புறம் ஆன்மான்னா அது ஒண்ணு தனியா இருக்கும் போல் இருக்கு, அது ஏதோ ஆவி மாதிரி அப்படி பேய் மாதிரி வரும் போல் இருக்கு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கற்பனையில விதைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப நாம் இந்த பாடத்திட்டத்துக்கு வரும்போது ஒரு தெளிவு இருக்கணும். இங்க இருப்பது ஒன்றே, அது இறைவன் மட்டுமே. அப்போ அந்த ஆன்மாவின் பிரதிபிம்பம் தான் இந்த பிரபஞ்சம். அப்போ அந்த ஆன்மா எது? அறிவு. அந்த அறிவு எப்படி இருக்குது? ஆகாயமாக இருக்கிறதுன்னு பார்த்தோம். கடந்த பாடத்திட்டத்தில் அறிவினுடைய அம்சம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆகாய தத்துவம், வெட்ட வெளி தத்துவம், அது ஒரு ஒளி தத்துவம், அறிவு தத்துவம் அப்படின்ட்டு அதுக்கு பல விளக்கங்கள் கொடுத்துட்டோம். அப்ப அதனால நீங்க எப்படி பார்த்தாலும் அதுதான் கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கணுமே தவிர உடனே ஆகாயம் வேற வெட்டவெளி வேற, அப்புறம் ஆன்மா வேற வெட்டவெளி வேற அப்படின்னு மீண்டும் மீண்டும் குழப்பத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கறனால தான் தெளிவுபடுத்திக்கிட்டே வரேன் நான். ஏன்னா நிறைய அம்சங்கள் ஆகாயத்திலிருந்து வெளிப்பட்டு இருந்தாலும் அது அந்த ஆன்மாவின் அடித்தளத்தில், அந்த ஆகாயத்தின் அடித்தளத்தில் தான் இத்தனையும் இருக்கிறது. அப்ப இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே எங்க இருக்குது? அந்த வெட்டவெளியில் இருக்குது. அப்ப அந்த வெட்டவெளி தான் எல்லாமாக இருக்குது. அப்ப அந்த வெட்டவெளி இல்லாத இடம் எங்க இருக்குது? அதுதான் நம்ம கடந்த பாடத்துல பார்த்தோம். ஒரு பானைக்குள்ள இருந்தா அது கட ஆகாசம், பானைக்கு வெளியிருந்தா மகாகாசம் அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோம். அதெல்லாம் புரிதலுக்காக பிரிச்சு வச்சிருக்கிறோம். ஆனா இந்த ஆகாசம் என்னமோ ஒன்றுதானே. அது கடத்துக்குள்ள போய் புரிஞ்சுட்டா கடாகாசம்னு சொல்றதும், வெளியே இருக்கிறதுனால மகாகாசம் சொல்றதுனால ஆகாசம் பிரிஞ்சு இருக்குதான்னா இல்லையே. அது மாதிரிதான் இங்க ஆன்மா எங்கும் எதிலும் வியாபித்திருக்கிறது, அது எல்லை இல்லாமல் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஆன்மாவினுடைய உண்மை தன்மை, அறிவுத்தன்மை அது சித்தாக இருந்து கொண்டு சத்தாக வெட்ட வெளியாக இருக்கிறது அப்படின்னு புரிந்துக்கொள்ளணும். ஏன்னா இப்ப நமக்கு ஒரு அடிப்படை உண்மை புரியணும். இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா